மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. அந்த நேரத்துல சரோஜா தேவிக்கு திருமணம் ஆகுதுங்க. இதனால எம்ஜிஆரால கலந்துக்க முடியல. சரோஜா தேவியும் எம்ஜிஆர மருத்துவமனையில வந்து பார்க்கல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1986ஆம் வருஷத்துல சரோஜா தேவியோட கணவர் இறந்து போறாரு. இத கேள்விப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா உடனடியா பெங்களூருக்கு கிளம்பி அவங்கள பார்க்க போறாரு. சரோஜா தேவிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதோட எம்ஜிஆர் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது மிகப்பெரிய சோகம், உன்னால தாங்கிக்கவே முடியாது. தனிமையில இருந்து இந்த சோகத்தை நீ அனுபவிக்கிறத விட பொது வாழ்க்கைக்கு வந்தா அது கொஞ்சம் உனக்கு ஆறுதலா இருக்கும். நீ விருப்பப்பட்டா சொல்லு, உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சரோஜா தேவி கிட்ட. அப்போ சரோஜா தேவி எம்ஜிஆர் கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால பொது பணிக்கும் வர முடியாது, ராஜ்யசபா எம்பியா எந்த பணியையும் செய்ய முடியாது, அதனால என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எம்ஜிஆர் ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுக்கறதுக்கு முன் வந்தும் கூட சரோஜா தேவி அதை மறுத்திருக்காங்க.